பேசுறது வந்து மேடையில் பேசணும். அவர் டைலாக் மாதிரி இங்கிட்டு அங்கிட்டு போறாரு வராரு. வீரபாண்டி கட்டபொம்மன் வசனம்லாம் பேசுறாரு. என்னுடைய அருமை தம்பி எங்க நின்னாலும் 26ல் எங்க நின்னாலும் அவர் எதிர்த்து நிற்க நான் தயாரா இருக்கிறேன். எதிரியும் கிடையாது, நண்பன் கிடையாது. இதெல்லாம் சும்மா டைலாக் சொல்றது தான். நாளைக்கு கூட்டணி வாங்கினா போட்டி போறாரு. அதான் எதிரினா அரசியல் ரீதியாக தான், மற்றபடி எதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஏன்னா இப்போ நான் வந்து சொல்றது வந்து அவருடைய ஃபேன்ஸுக்கெல்லாம் என்னடா அவர் இப்படி சொல்றான்னு சொல்லி என்னை வந்து கள்ள தூக்கி எறிகிறது, போற வழியில் மடக்கிறதுக்கெல்லாம் பொறுப்பு. கண்டிப்பா அதாவது முடிவு பண்ணல. ஜோசப் விஜய் அவர்களே, உங்களை நான் ரொம்ப மதிக்கிறேன். என்னுடைய கூட பிறந்த தம்பி மாதிரி தான் உங்கள்கிட்ட நான் ஒரு 9 குரு ஆடியோ லாஞ்சில் உங்களை நான் சந்தித்தேன். நம்ம 2 பேரும் ஒரு அரை மணி நேரம் தனியாக உட்காந்து பேசணும். அப்போ நீங்கள் சொன்னீங்க எனக்கு உலகம் பூரா ஃபேனு, ஆனால் எங்கள் வீட்டில் என் பையன் உங்கள் ஃபேனுன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க. நானும் ஹாப்பியாக இருந்தேன். ரொம்ப அமைதியாக இருந்தவர் இன்றைக்கி பார்த்தா மேடையில் பயங்கரமான டைலாக்கு, பயங்கரமான வசனம் இதெல்லாம் பேசுகிறாரு. களத்துக்கு வாங்க, களத்துக்கு வந்தால் தான் எதுவுமே வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க முடியும். எடுத்தோன்னே இல்லை, அதாவது பேசுறது வந்து மேடையில் பேசணும். அவர் டைலாக் மாதிரி இங்கிட்டு அங்கிட்டு போறாரு வராரு. வீரபாண்டி கட்டபொம்மன் வசனம்லாம் பேசுறாரு. அது வந்து அந்த அளவுக்கு வந்து மக்கள் பாதி பேர் ஏற்றுக்கலாம். கூட்டம் எனக்கு கூட தான் கூடுது. கூட்டத்தை வச்சு எதுவுமே நம்ம கவனிக்க முடியாது. எனக்கும் ரசிகர்கள் ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. நானும் கட்சி ஆரம்பிக்கணும் ரொம்ப தீவிரமாக முயற்சி எடுத்தேன். கடைசியில் என்ன சூழ்நிலை தள்ளிடுச்சு. அதனால என்னுடைய அருமை தம்பி எங்கே நின்னாலும் 26ல் எங்கே நின்னாலும் அவர் எதிர்த்து நிற்க நான் தயாராக இருக்கிறேன். அவர் தயாரான்னு கேட்டுங்க. கட்சியில் ஆரம்பிக்க மாட்டேன். பெரிய கட்சி கூப்பிட்டா கண்டிப்பாக அவங்க சார்பாக நிற்பேன். இல்லை சுயேட்சையா நின்று அது வாய்ப்பு கிடைச்சா சேருவேன். கண்டிப்பா எதிரியும் கிடையாது, நண்பன் கிடையாது. இதெல்லாம் சும்மா டைலாக் சொல்றது தான். நாளைக்கு கூட்டணி வாங்கினா போட்டி போறாரு. இதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமே இல்லை. அவர் மக்களுக்கு வந்து என்ன செய்ய போறாரு, அவருடைய கொள்கை என்ன, அதெல்லாம் சொல்லாம எடுத்துக்கலாம் நான் அவருக்கு எதிரி, நான் அழிச்சிருவேன் வச்சிருவேன், இதெல்லாம் சொல்லக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப தப்பு. அவங்கெல்லாம் வந்து 50 வருஷம் சர்வீஸ். இவருக்கு வயசு தான், அவருடைய அனுபவம் இவருடைய வயசு. அதனால எடுத்தவங்க ஒருத்த மேடையில் கூட்டம் இருக்கு, மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி பேச வேணாம். எதுவுமே நான் உங்களுக்கு இன்னைக்கு வந்து ரொம்ப மானசீகமாக நான் வந்து தமிழக முதல்வர் ரொம்ப நேசிக்கிறேன். அவர் இப்படி பேசும்போது நான் ரொம்ப வேதனைப்பட்டேன். என்னடா இவர் இப்படி பேசிட்டு இருக்காரு, ஒரு நடிகராக இருந்து இப்படிலாம் பேசலாமா? அவர் முதல்ல நடிகருக்கும் டெக்னீஷியனுக்கும் மற்ற கலைஞருக்கும் அவர் உதவி பண்ணட்டும். அதை விட்டுவிட்டு நான் மக்களுக்கு அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு சொல்கிறாரு. அது முதல்ல செய்யணும். களத்தில் இறங்கி அவர் வேலை பார்க்கறதா என்னுடைய ஆசை. கண்டிப்பா அவர் ரசிகர் ஆதரவு தருவாங்க, எனக்கு ரசிகர் எனக்கு ஆதரவு தருவாங்க. கூட்டத்தை பார்த்து எதுவுமே நம்ம கண்டிக்க முடியாது. ரசிகர்கள் வேறு, வாக்காளர் வேறு. அதனால கூட்டம் இருக்கு. எனக்கு கூட்டம் அவ்வளவு கூட்டம், இவருக்கு மேல கூட்டம் இருந்தது. நானும் கட்சி ஆரம்பிச்சேன், நானும் எம்பியா நின்னேன். அதே போல அவருடைய தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் ப்ரொடியூசர் கவுன்சில் தலைவராக இருந்தார். நான் எதிர்த்து நின்னேன். இப்போ அவர் மகன் ஜோசப் விஜய் எதிர்த்து நான் நிற்க தயாராக இருக்கிறேன். கண்டிப்பா இந்த கட்சி கூப்பிட்டாலும் கூப்பிடலனாலும் நான் கண்டிப்பா சுயேட்சையா நிற்பேன். நிக்கட்டும், அவர் நிக்கணும், களத்தில் நின்று ஜெயிக்கணும். அதான் என்னுடைய ஆசை. பண்ணுவாரு. அவர் என்ன சொல்றாருன்னா ஆமா விஜய்க்கு எதிரி அண்ணன். ஆமா எதிரி அவர் கட்சியில வரட்டுங்க. எதிரி கேமராவா கண்டிப்பா. அதான் எதிரினா அரசியல் ரீதியாக தான், மற்றபடி எதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அதான் நடந்துறது. ஏன்னா இப்ப நான் வந்து சொல்றது வந்து அவருடைய ஃபேன்ஸுக்கெல்லாம் என்னடா அவர் இப்படி சொல்றான்னு சொல்லி என்னை வந்து கள்ள தூக்கி எறிகிறது, போற வழியில் மடக்கிறதுக்கெல்லாம் பொறுப்பு நம்ம தமிழக முதல்வர் தான். எனக்கு பாதுகாப்பு பொறுப்பு கொடுக்கணும். என்ன தம்பி? பாதுகாப்பு கிடையாது. ஏதோ உயிருக்கு அச்சுறுத்தல், திடீர்னு போன் வரும், திடீர்னு மிரட்டுவாங்க. எனக்கு ஏகப்பட்ட பேர் மிரட்டியிருக்காங்க, கடத்தியிருக்காங்க. அதெல்லாம் தனிப்பட்ட முறையில். இப்போ நான் வந்து அவர் ஒரு கட்சி தலைவர், அவரை ஏற்று நான் பேட்டி கொடுக்குறேன். பாப்பா எதனாலும் சந்திக்க தயாராக இருக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.